ஒரு நாள் வந்து ஒரு புறாவும் எறும்பு வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிச்சிங்களா, இந்த மாதிரி வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து மலையோட உச்சியை வந்து ரீச் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ புறா வந்து எறும்பு பார்த்துட்டு ரொம்ப ஏளனமாக, எப்படி நான் வந்து பறக்கிற திறமை இருக்குது, ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பறவை வந்து அதோட கோலை வந்து ரீச் பண்ணிருச்சு. ஆனால் எறும்பு வந்து விடாமல் அது தொடர்ந்து வந்து அதோடைய பயணத்தை வந்து பண்ணிகிட்டே இருந்துச்சு. புறா வந்து மலையோட உச்சிக்கு போயிட்டு எறும்பை வந்து கீழே எட்டி பார்க்குறப்ப அந்த எறும்பு வந்து பாதி தூரம் தான் கடந்து வந்திருக்கு. அப்போ பார்த்து ஏளனமாக சிரிச்சிருக்கு அந்த புறா. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல், தன்னுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, தன்னுடைய நீண்ட கால பயணத்தின் ஓகேங்களா தன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக தொடர்ந்து பயணித்து அந்த மலையோடைய உச்சியை அடைஞ்சிது. சரிங்களா? அப்போதைக்கு அந்த பக்கம் வந்த பறவை அந்த எறும்பை பார்த்து மிரண்டு போச்சு. எப்படி இந்த எறும்பு வந்து இவ்வளோ தூரம் பயணித்து தன்னுடைய இலக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டுச்சு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ சாலை இளைஞரின் சொன்ன மாதிரி, சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே நல்ல செடி இளைப்பாருமா அப்படின்ற மாதிரி, நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையிற வரைக்கும், சரிங்களா, உங்களுடைய கோலை ரீச் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க. மேக்ஸ் வரலை, ஜிகே படிக்க முடியல, ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குது, படித்ததை ஞாபகம் வச்சுக்க முடியல, வீட்டில் வறுமை இருக்குது, டைம் கிடைக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கடந்து எப்படியாவது படித்து நாம் நம்மளுடைய கோலை ரீச் பண்ணணும், எப்படியாவது வேலை வாங்கியே ஆகணும், நம்மளை ஏளனமாக பேசுகிறவங்க முன்னாடி நாம் ஜெயிச்சு காட்டி நிற்கணும் அப்படின்ற ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட உங்களுடைய இலக்கை நீங்கள் நோக்கி பயணித்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? கண்டிப்பாக எல்லாராலையும் வேலைன்றது வாங்க முடியும், எல்லாராலையும் அரசாங்க வேலைக்கு போக முடியும். இங்கே திறமை ஓகேங்களா, திறமை டேலண்ட் எல்லாத்தையும் தாண்டி யார் வந்து கண்டினியூஸாக வந்து முயற்சி பண்ணுறாங்களோ, யார் தொடர்ச்சியாக படிக்கிறாங்களோ, யார் தொடர்ச்சியாக டெஸ்ட்டு போட்டு பார்க்குறாங்களோ, ஓகேங்களா, யாருக்கு வந்து கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணுறாங்களோ, ஒரு நாள் அவங்களோட இலக்கை கண்டிப்பாக ரீச் பண்ணுவாங்க. சில பேர் வந்து உடனே வந்து வேலை வாங்கியிருக்கலாம், சில பேருக்கு வந்து சில தோல்விகள் இருந்திருக்கலாம். அதனால் அந்த தோல்வியெல்லாம் பார்த்து துவண்டு போகாமல், சரிங்களா, உங்கள் கூட படித்தவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க, நம்ம இன்னும் வேலைக்கு போகலாம் அப்படிலாம் இல்லாமல், நமக்கும் ஒரு நாள் நமக்கான நாள் வரும், நாமளும் வேலை வாங்குவோம், நம்ம இப்போ என்ன தப்பு பண்ணோம் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு படிங்க.